ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஏஸ். அதாவது இது விஜய் சேதுபதியும் ஸ்டாரிங் ரோல் பண்ணியிருக்காரு. கூட யோகி பாபு காமெடிக்கு பக்கபலமா நின்று இருக்காரு. இந்த படத்தோட கதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு இந்தியாவில இருந்து துபாய்க்கு போறாரு விஜய் சேதுபதி வேலை தேடி. அங்க வந்துட்டு யோகி பாபு வந்துட்டு இவரை தப்ப ஒரு ஆள் அவருக்காக தான் வேலை செய்ய வந்திருக்காருன்னு சொல்லி கூட்டிட்டு போய் வேலை சேர்த்து விட்டுறாரு. அங்க வந்துட்டு இவர் ஒரு லவ் செட்டப் ஆகி ஓடிட்டு இருக்குது. அந்த லவ் மூலமா அந்த பொண்ணுக்கு பணம் தேவை. அதை ஈடுகட்டுற மாதிரி இவர் வந்துட்டு போய் ஒருத்தர் கடன் வாங்குவாரு. அவர் ஒரு லோக்கல் கேங்ஸ்டர் மாதிரி. அவன் வந்துட்டு ஒரு சீட்டு கட்டு மாதிரி விளையாண்டு இவர் கூட ஏமாத்தி பணத்தை கொடுத்த மாதிரி 1 கோடி ரூபாய் திருப்பி ஏமாத்தி எடுத்துக்குமா சீட்டு விளையாட்டு கட்டுல. ஸோ இதனால அவர் கடனாளி ஆயிடுறாரு. அந்த கடனை அடைக்கிறதுக்காக ஒரு பேங்க்குக்கு வர வண்டியை கொள்ளையடிக்க பிளான் போடுறாரு. அங்க கொள்ளையடிச்சிட்டு அவர் அந்த கடனை செட்டில் பண்ணாரா, இல்லை இந்த கதையெல்லாம் எப்படி கொண்டு போய் அவர் வெளியே வந்த லவ் ஸ்டோரி எப்படி கொண்டு மூவ் பண்ணி இதெல்லாம் செட்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத படத்தோட கதையா இருந்திருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஆரம்பத்தில் வந்துட்டு விஜய் சேதுபதியோட என்ட்ரி ஆகட்டும், கொடுத்த பிஜிஎம் ஆகட்டும், அதெல்லாம் ஜம்முன்னு கொடுத்துருந்தாங்க. அவருடைய போஸ்டர் வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு. அதை பார்த்த உடனே படம் வந்துட்டு நல்லா கொஞ்சம் சம்பவம் மாதிரி படம் எடுத்திருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அது சப்பையாக்கிட்டாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி வந்து அவர் ஆக்டிங்கில் வந்துட்டு அவர் போஸ்டிங் கரெக்டாக கொடுத்துருக்காரு. ஒரு மாசுக்கு லுக்கா அதுக்கேற்ற மாதிரி பிஜிஎம்மும் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த அதுக்கப்புறம் நடந்த சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு சும்மா சாதாரணமாக ஒரு காமெடியாக கொண்டு போய் முடிக்கிற மாதிரி முடிச்சுட்டாங்க. அது வந்துட்டு காமெடி வந்துட்டு இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் ஒர்க் அவுட் ஆச்சு பெருசா. யோகி பாபு இருந்தாலும் அது பலம். அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சப்பையா தான் முடிச்சாங்க. பெருசா எதுவும் எடுபடலை. இதோட ப்ளஸ் பாயிண்டே யோகி தாங்க. யோகி பாபு தான் படமே. யோகி பாபு இல்லைன்னா இது படமாவே கன்சிடர் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் படம் இருந்துச்சு. ஸோ யோகி பாபுவோட காமெடி வந்துட்டு 80% ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அவர் தான் முழு படத்தையே ரோல் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஒவ்வொரு படத்துலையும் விஜய் சேதுபதியோட ரோல் வந்துட்டு அவர் இது வரைக்கும் நடிச்சதை விட இந்த படத்துல வந்துட்டு கொஞ்சம் போச்சர் எல்லாம் ஜம்முன்னு கொடுத்துருந்தாரு. ஸோ அது மட்டும்தான் இருந்தே தவிர ஒன்றும் இல்லை. இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட் சொல்ல பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபைட் சீன். இதில் ஃபைட் சீனா அது ஃபைட்டு மாதிரியே தெரியலீங்க. இந்த படம் ஃபைட்டு எதுக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேங்க்லேருந்து போகிற வண்டியில் இருக்கிற பணத்தை கொள்ளையடிப்பாங்க. அந்த சீன் வந்துட்டு ஒரு சாதாரணமா பண்ணி முடிச்சுட்டாங்க. இது வர வரப்போ த்ரில்லிங்காகவும் அப்படிதான் நம்ம காட்டி பழக்கப்பட்டு இருக்கோம். ஆனா இந்த படத்துல வந்துட்டு அது இல்லாம சப்புன்னு முடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் எப்படி பண்றாங்க, கையாளுறாங்க, அதுல வந்துட்டு த்ரில்லிங்கும் நல்லா காமெடியும் சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா மூவ் ஆகுது. கூட லவ், கொஞ்சம் காமெடி, த்ரில்லிங்கு அப்படின்னு 3 பரிமாணங்களே கலந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இன்டர்வலுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் விறுவிறுப்பாக போச்சு. இன்டர்வல் வரைக்கும் போனது பெருசாக கொஞ்சம் ஏன்டா உட்காந்துருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இன்டர்வலுக்கு அப்புறம் நல்லா த்ரில்லிங்காக, அதாவது ஆக்ஷனு காமெடின்னு சொல்கிறத விட த்ரில்லிங் காமெடின்னு சொல்ல இந்த படம் அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு யோகி பாபு நடிப்பை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஏன்னா அவருடைய கெட்டப், லேடி கெட்டப் போட்டிருந்தாங்க. அந்த கெட்டப் ஜம்முன்னு இருந்துச்சு அவருக்கு. ஸோ லவ் ஒன் சீன் வந்துட்டு காட்டு வந்து பெருசாக அது எடுபடல. இருந்தாலும் ஓகே. ஓவராலாக இந்த படம் வந்துட்டு யோகி பாபு நம்பியே இந்த படம் ஓட்டின மாதிரி தெரிஞ்சிச்சு. விஜய் சேதுபதிக்கு நல்லா மாஸ் லுக்கு எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. அவருடைய ஆக்ஷன் வந்துட்டு சும்மா அதுக்கப்புறம் கதையை அப்படியே வச்சிருக்காங்களோ என்னமோ தெரியல. அந்த படம் வந்துட்டு சுமாராகவே இருந்துச்சு. ஒரு பிளாட்டா யோகி பாபு மட்டுமே, இந்த யோகி பாபுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் நம்பி. ஸோ இன்டர்வலுக்கு அப்புறம் தான் இந்த படத்துல நல்லா காமெடியில் அப்படியே எண்டு வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. முடிக்கும் போது ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் சேதுபதி அவர் பின்புலத்தை பற்றி சொல்லுவாங்க. அது வந்துட்டு கடைசி இந்த பின்னாடி சொல்றனே கொண்டு போவாங்க. படம் முடிகிற வரைக்கும் அதை சஸ்பென்ஸாகவே வச்சிருந்தாங்க. அதனால இந்த படத்துல சஸ்பென்ஸ் ஒன்று இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஓவராலா இந்த படம் யோகி பாபு காமெடி நம்பி போனீங்கன்னா தாராளமா ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான் இந்த படம்.